والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. சூரத்துல் லைல் நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி சூரத்துல் துஹா, அடுத்ததாக சூரத்து ஷம்ஸ். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை குறிக்கக்கூடிய அத்தாட்சிகளாக இருக்கின்றன. வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா அதனுடைய துஹா பொழுதின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா மேலும் சந்திரன் மீது சத்தியமாக, இதா தலாஹா அந்த சூரியனை பின்தொடர்ந்து வருகின்ற நேரத்திலே. அல்லாஹ் தஆலா இரண்டு அத்தாட்சிகள், சூரியனும் சந்திரனும் வந்து அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணித்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தில் மனுஷர்லாம் பேசிக்கொண்டாங்க, நபி அவர்களுடைய மகன் இருந்ததனால்தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று. அப்போ நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. அவைகள் வந்து யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்புக்காகவோ அவைகள் எல்லாம் செயற்படாது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின்படி தான் செயற்படும் என்று நபி அவர்கள் அந்த சஹீஹான ஹதீஸிலே கூறியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா இங்கே வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சத்தியம் பண்ணி கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான படைப்புகளாகிய அந்த படைப்புகளை சத்தியம் பண்ணி கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். வஷம்சி வதுஹாஹா, அப்போ சூரியன் மீது சத்தியமாக, அவனுடைய துஹா பொழுதின் மீது சத்தியமாக. இந்த உலகத்துக்கு வந்து சூரியன் தேவை, அப்படித்தானே? சூரியனுடைய தேவை வந்து பல விதங்கள்ல இருக்குது. ஒன்று வந்து எங்களுக்கு என்ன தேவை? பகல் பொழுதாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வெளிச்சம் தேவை. எங்களோட செயற்பாடு, எங்களோட வேலைகளை செய்யறதுக்கு வெளிச்சம் தேவை. அதே போன்று நாங்கள் தாவரங்கள் அவைகள் நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் சூரிய ஒளி என்ன தேவை? சூரிய ஒளி இருந்தால் தான் தாவரங்கள் வளரும். அப்போ தண்ணி எப்படி தேவையோ அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் தேவை. நாங்கள் இப்போ இங்கே உள்ளுக்கு கொண்டு வந்து ஒரு பயிரை நாங்கள் நாட்டுவோம்னு சொன்னால் சூரிய ஒளி இல்லாட்டி அது சரியாக என்ன செய்யாது? வளராது. அப்போ அது மாதிரி சூரியனுடைய ஒளி வந்து இந்த சூரியனுடைய தேவை உலகத்துக்கு முக்கியமாக இருக்கின்றது. வல் கமரி இதா தலாஹா மேலும் சந்திரன் மீது சத்தியமாக, அதை பின்தொடர்ந்து வருகின்றன. அப்போ இரவும் பகலும் வந்து வருது, அதே மாதிரி சூரியன் சந்திரன் அதோட தொடர்புள்ளதை நாங்கள் பார்க்குறோம். வன்னஹாரி இதா ஜல்லாஹா பகலின் மீது சத்தியமாக, அந்த பூமியை அந்த சூரியனை வந்து இந்த பகல் என்ன செய்யுது? எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுது. இப்போ பகல் வார நேரத்தில் இது நடக்குது. சூரியனாக காண்கிறோம்.
வன்னஹார் வல்லைலி இதா யக்ஷாஹா, மேலும் இரவின் மீது சத்தியமாக, இதா யக்ஷாஹா, அந்த சூரியனை அந்த இரவு வந்து மறைக்குது. அப்ப இரவு வார நேரத்தில் சூரியன் என்ன செய்யுது? மறைஞ்சிடுது. அப்ப இரவு வந்து என்ன செய்யுது? அந்த சூரியனை மறைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். வஸ்ஸமாஇ வமா பனாஹா, மேலும் வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாஹா, அதனுடைய படைப்பு அமைப்பின் மீதும் சத்தியமாக, அந்த வானம் வந்து அதனுடைய கட்டமைப்பின் மீதும் சத்தியமாக. வானம் வந்து என்ன செய்யுது? அல்லாஹ் தாலா சொல்றான், வானம் வந்து கட்டப்பட்டு இருக்கின்றது. வானத்தை அல்லாஹ் தாலா கட்டியதாக சொல்கின்றான். பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் காணாத தூண்கள் வைத்து நாங்கள் இந்த வானத்தை கட்டியிருக்கின்றோம் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வேற இடத்துல குறிப்பிடுகின்றான். எனவே வானம் வந்து எங்களுக்கு விளங்குதில்லை. வானம் வந்து உலகத்துக்கு ஒரு முகடாக இருக்கின்றது. வானம் வந்து மிகவும் பிரமாண்டமான ஒரு படைப்பு. அல்லாஹ் தாலா 7 வானங்களை படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் உள்ள தொலைவுகள் வந்து இன்னும் மனுஷனுக்கு வந்து கீழ் வானத்துக்கே ஒரு மனுஷனுக்கு போக இயலாத அளவுக்கு வானம் வந்து மிகவும் உயரத்தில் பிரமாண்டமான ஒரு படைப்பாக இருக்கின்றது. எனவே வானத்துடைய படைப்பு வந்து மிகவும் பிரமாண்டமான ஒரு படைப்பாக இருக்குது. வானத்தை விஞ்ஞானிகள் நாங்கள் பார்க்குறோம், ஆய்வு செய்கின்றார்கள். இந்த உலகம் வந்து வானத்தில் ஒரு புள்ளி மாதிரி. இந்த உலகத்தை விடவும் பிரமாண்டமான கோள்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னமும் கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் வந்து வானத்துக்கு கீழே பால்வெளின்னு சொல்கிறோம். அந்த பால்வெளியில் எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம். அந்த பால்வெளி மாதிரி எத்தனையோ பால்வெளி இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இவை அனைத்துமே வந்து இந்த வானத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போ இந்த வானம் வந்து கீழே உள்ள வானம், அந்த வானத்தை விட பிரமாண்டமான வானங்கள் மேல இருக்கின்றது. எனவே இவ்வளவு பிரமாண்டமான படைப்பை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். வானத்தின் மீது சத்தியமாக, அதனுடைய கட்டமைப்பின் மீதும் சத்தியமாக. வல் அர்தி வமா தஹாஹா, மேலும் பூமியின் மீது சத்தியமாக, அதனுடைய அந்த விரிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா பூமி என்ன செய்திருக்கின்றான்? விரித்து வைத்திருக்கின்றான். எங்களுக்கு பூமி என்ன செய்து விசாலமாக விரிந்து பறந்து காணப்படுகின்றது. ஆனால் நான் பூமி எடுத்து பார்க்கணும்னா அது ஒரு பந்து வடிவத்தில் இருக்குது. அப்படித்தானே? பூமி வந்து அது ஒரு பந்து வடிவம், வட்டமானது என்பதுதான் சரியான கருத்து. அப்ப பூமி வந்து ஒரு வட்டமா இருந்தாலும் கூட அந்த பூமி வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு விரிப்பு மாதிரி இது பறந்து விரிந்து காணப்படுகின்றது. எங்களுக்கு பூமி வந்து வட்டமா இருக்கிறது எங்களுக்கு விளங்குதா? நாங்கள் ஒரு வட்டத்துக்கு மேல இருக்கிறோம்ன்றதை நாங்கள் ஒரு நாளும் உணர்ந்திருக்கின்றோமா? இல்லை. அப்ப அல்லாஹ் தாலா அந்த பூமியை படைச்சி எங்களுக்கு பறந்து விரிந்ததாக அல்லாஹ் தாலா ஆக்கி தந்திருக்குன்னு அது அல்லாஹுடைய ஒரு அற்புதமான படைபோலமாக இருக்கின்றது. வனப்சின் வமா சவ்வாஹா, மேலும் ஒரு ஆத்மாவின் மீது சத்தியமாக, வமா சவ்வாஹா, அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய சீரமைப்பின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தாலா சத்தியம் செய்கின்றான். எனவே ஆத்மா என்கிற நேரத்தில் எல்லா ஆத்மாக்களும் அதுல அடங்கும். எல்லா ஆத்மாக்களும் அப்படித்தானே? உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு நப்சு, ஒரு ஆத்மா வைத்திருக்கின்றான். எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அல்லாஹ் தாலா நான் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய அல்லது யாத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஃபஹதா சும்ம ஹதா. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அதுக்கு சொந்தமான படைப்பமைப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். சும்ம ஹதா, அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால அதற்கு நேர்வழி வழங்கியிருக்கின்றான். அப்படி என்றால் ஒரு படைப்பை படைச்சி அது எப்படி வாழணும்ன்றது அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு படைப்பும் வந்து அதனுடைய செயற்பாடுகள் வந்து வித்தியாசமானது. ஒரு எறும்பை பார்த்தோன்னு சொன்னால் அந்த எறும்புக்கு எப்படி வாழணும்னு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே? அந்த எறும்பு எப்படி வாழுது, அதனுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குது, அதோட தீனை எப்படி அது சேமித்து வைக்கின்றது. அந்த சின்ன ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் தஆலா பல விடயங்களை கற்றுக் கொடுத்துக்கிறான். குருவிகளை நாங்கள் பார்க்குறோம், அவைகள் என்ன செய்யுது, அது அதற்கண்டே வீடை அமைக்கின்றது, அதற்கண்டே சாப்பாடுகளை தீனிகளை அவைகள் தேடி செல்கின்றன. அதே மாதிரி மனுஷனையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வனப்சின் வமா சவ்வாஹா, அந்த அதற்கென்று சொல்லி அல்லாஹ் தஆலா சில சீரமைப்பான படைப்புகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அப்ப அந்த படைப்பினங்களுக்கு இதுல குறிப்பாக அல்லாஹ் தஆலா மனுஷனை கூறுகின்றான். மனுஷனை தான் அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பாக கூறுகின்றான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அந்த நஃப்ஸுக்கு வந்து அல்லாஹ் தஆலா நல்ல விடயத்தையும் அதே மாதிரி கெட்ட விடயத்தையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எது நல்லது எது கெட்டதுன்னு அல்லாஹ் தஆலா மனுஷனை கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே? மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஃபித்ரான்னு சொல்லி ஒன்றை வைத்திருக்கிறான். ஃபித்ரத் அல்லாஹ் இல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா. அல்லாஹ் தஆலா
ஒரு ஃபித்ராவை கொடுத்திருக்கின்றான். அந்த ஃபித்ரத்தை வச்சு ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், எது நல்லது எது கெட்டது என்றதை அறிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன புள்ளக்கு அல்லாஹ் தாலா எது இந்த சர்லாது தீயது என்பதை அல்லாஹ் தாலா கற்றுத்தற்கின்றான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யாரெல்லாம் அந்த நப்சை தூய்மைப்படுத்தி வாழ்கின்றாரோ அவர் என்ன செய்து விட்டார், வெற்றி பெற்று விட்டார். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. யாரெல்லாம் அந்த நப்சை தீய வழியிலே அவன் செலுத்துகின்றானோ அவன் மோசமடைந்து விட்டான், அழிந்து விட்டான் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். கஸ்ஸபத் சமூது பிதக்வாஹா. அப்ப இந்த ஒரு மனிதன் நல்ல வழியில செயற்படாமல் ஒரு மோசமான வழியிலே செயற்படுவானா இருந்தால், தன்னுடைய ஆத்மாவை ஒரு பாவத்தின் பால் ஒரு அழிவின் பால் அவன் இட்டு செல்வானாக இருந்தால் அவன் அழிந்து விடுவான் என்று அல்லாஹ் தாலா கூறிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை கூறுகின்றான். ஒரு மோசமான கூட்டம் அல்லாஹ் தாலா ஒரு நல்ல மனிதனை பற்றி கூறுகின்ற நேரத்தில், நல்ல மனிதனுடைய செயற்பாடுகளை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ஒரு நல்ல மனிதனுக்கு உதாரணமாக ஒருவரை அல்லாஹ் தாலா குறிப்பிடுவான், அல்லது ஒரு கூட்டத்தை குறிப்பிடுவான். அதே மாதிரி ஒரு தீயவரை பற்றி கூறுகின்ற நேரத்தில் ஒரு தீய சமூகத்தை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். கத்தபத் சமூது பி தகுவாஹா. அந்த சமூத் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தாலா இங்கு குறிப்பிடுகின்றான். கத்தபத் சமூது பி தகுவாஹா. அந்த சமூத் கூட்டத்தினர் அவருடைய நபியை பொய்ப்பித்தார்கள். பி தகுவாஹா. அவருடைய அந்த கட்டுக்கடங்காத தன்மையின் காரணமாக அவர்கள் அவருடைய நபியை பொய்ப்பித்தார்கள். நாங்கள் சமூத் கூட்டத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் ஆத் சமூகம், அதுக்கு பின்னால சமூது. இவர்களெல்லாம் மிகவும் பிரமாண்டமான மனிதர்கள். எங்களை மாதிரி சின்னாக்கள் அவங்க இல்லை, மிகவும் பிரமாண்டமான மனிதர்கள். அப்ப சமூத் கூட்டம் நாங்கள் பார்க்கிறோம். இங்க ஹிஜர் எங்க இருக்குது, அல் உலாவுக்கு பக்கத்துல மதாயின் சாலின்னு சொல்லக்கூடிய இடம் அவர்கள் வசித்த இடம். அவர்கள் எங்க செய்தார்கள், மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றார். அதற்கு அத்தாட்சியாக இன்னும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்து செல்கின்ற நேரத்திலே அவர்கள் அழுதவர்களாக செல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே இவர்களை பற்றி இந்த சூரா குறிப்பாக கூறுகின்றது. அந்த கூட்டத்துக்கு வந்த நபி யாரு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர்கள் ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தார்கள். என்ன அத்தாட்சி, ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் எப்படி வரும், மலையை பிளந்து கொண்டு வரும். அது மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒட்டகம். அது என்ன செய்யுது, ஒரு குட்டியை ஈண்டெடுக்கின்றது. அதுக்கு பின்னால் நபி அவர்களுக்கு அத்தாட்சியாக அதை காட்டி என்ன அவர்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தார்கள், ஒரு நிபந்தனை என்ன, அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற இடத்திலே இந்த ஒட்டகத்துக்கு ஒரு நாள் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் எந்த ஒட்டகமும் என்ன செய்யக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது என்று அவர்களுக்கு நிபந்தனை இட்டார்கள். அவர்கள் அந்த அத்தாட்சியை அவர்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டதன் பின்னால் அந்த நபிக்கு அவர்கள் மாறு செய்தார்கள். அந்த ஒட்டகத்தை அவர்கள் கொலை செய்தார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். இதின் பஅஸ அஷ்காஹா கஸ்ஸபத் சமூத் பி தக்வாஹா. சமூத் கூட்டத்தினர் அவருடைய அந்த அத்துமீறுகின்ற தனத்தின் காரணமாக அந்த நபியை பொய்ப்பித்தார்கள். இதின் பஅஸ அஷ்காஹா. அவர்களே மிகவும் மோசமானவன் என்ன செய்தான், அவன் விரைந்து சென்று அந்த ஒட்டகத்தை அரித்து விட்டான். ஃபகாலஹும் ரசூலுல்லாஹி நாகத்தல்லாஹி வ சுக்கியாஹா. அவருடைய தூதர் என்ன செய்தாரு, அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், அதை நீர் அருந்துகின்ற இடத்தை நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஃபகஸ்ஸபூஹு ஃபஅகரூஹா. அந்த நபி அவர்கள் பொய்ப்பித்து விட்டு அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்தார்கள். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதன்பிஹிம். அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தஆலா அடியோடு அழித்து விட்டான். ஃபஸவ்வாஹா. அழித்தவர்களை ஒன்றுமில்லாது ஆக்கிவிட்டான். வலா யகாஃபு உக்குபாஹா. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த பின்விளைவுகளை பயப்பட மாட்டான். அப்ப சமூத் கூட்டம் மிகவும் பலமான கூட்டம். அவர்கள் ஏதாவது செய்து கொண்டு அல்லாஹ் பயப்படுவானா? இல்ல. அல்லாஹ் தஆலா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தான் அவர்களை படைத்தவனாக இருக்கின்றான். எனவே இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன குறிப்பிட்டான்னு சொன்னால், அவனுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா அதன் மீது சத்தியம் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றான். என்ன, இந்த மனிதனுடைய ஆத்மாவை அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி கூறுவதற்கு முன்னால அவனுடைய பிரமாண்டமான அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா அவைகளை சத்தியம் பண்ணி கூறிவிட்டு இந்த மனிதனுடைய ஆத்மாவை பற்றி சத்தியம் பண்ணி கூறுகின்றான். அந்த ஆத்மா, ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை நல்ல முறையிலே நல்ல வழியிலே அவன் செலுத்த வேண்டும், மோசமான வழியிலே அவன் செலுத்தக்கூடாது. அப்படி மோசமான வழியிலே செலுத்தினால் அவன் அழிவில் சென்று விடுவான். அதற்கு உதாரணமாக யாரை குறிப்பிடுகின்றான், இந்த சமூத் கூட்டத்தினர். அல்லாஹ் தஆலா அவர்கள் நபிக்கு மாறு செய்தார்கள், அவரை பொய்ப்பித்தார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள். அதன் காரணமாக அவர்கள்
அடியோடு அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா கூறிவிட்டு இன்னும் அவர்களுடைய அத்தாட்சிகளை இந்த முழு உலக சமூகமும் காண்கின்ற விதத்திலே அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சூறாவிலே இருக்கின்ற விடயங்களை நாங்கள் படித்து படிப்பினை பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.